மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காவேரியும் விஜயும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து யமுனா மூலியமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா நிவின் மூலியமா வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். யமுனா வந்து சும்மா இருக்காமல் இந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க. வீட்டில் வந்து எல்லாருமே இந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன வந்து காவேரி கேட்கலான்னு போவாங்க. காவேரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலுமே ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், காவேரி எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற இதை வந்து ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு வீட்டில் வந்து எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு, காவேரி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளே, அவள் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போதைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு காவேரி வந்து திங்ஸ்லாம் வந்து பேக்கில் பேக் பண்ண சொல்லிட்டு ரெடியாக வந்து வர சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் ஆனால் காவேரிக்கு தெரியாது. எங்கே வந்து நம்மளை வீட்டை விட்டு தான் அனுப்ப போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரியும் பேக்கில் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வருவாங்க. காவேரி வந்து கீழே வர அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து கார் கிட்ட நின்றுட்டு இருப்பாரு. ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. காவேரி வந்து இந்த மாதிரி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆஃபீஸ்க்கா அந்த மாதிரி கேட்பாங்க. ஆமாம் ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லுவார். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எதுக்கு என்னை ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணணும்ல, அவங்க வீட்டில் வழி அனுப்பி விடணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். அவங்க வந்து இதை நினச்சி அழுவாங்க. இது உன் வீடு காவேரி, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதானே, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் தானே போகணும், கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யதார்த்தமாக காவேரி கூட விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாரு. இதை கேட்ட காவேரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேட்டுருவாங்க. விஜயும் காவேரி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இப்போயாவது புரியுதா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்லுவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் வந்து எல்லாமே வந்து காவேரி கிட்ட எதுக்கடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, மனசில் என்ன வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி வந்து அரைஞ்சிருவாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். விஜய் வந்து காவேரி அரைகிறத பார்த்துட்டு எவ்வளவோ தடுத்து வந்து சாரதா கேட்காம காவேரியை போட்டு அப்படி வந்து அரைவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ தடுத்துமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சாரதா வந்து ரொம்பவே கேட்டுட்டு இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து வந்து மன்னிப்பு கேட்பாங்க. விஜய் மன்னிப்பு கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த என் பொண்ணு வாழ்க்கையில் பண்ணி வச்சுருக்க, உன்னை நம்பி நான் எப்படி என் பொண்ணை விட்டு வச்சுருக்கேன் சே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜயை வந்து திட்டுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வற்புறுத்தி கேட்டனால காவேரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதுக்காக வந்து இந்த மாதிரி இந்த மேரேஜ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா காவேரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக வந்து வச்சுருந்த பணத்தை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து நான் விஜய்கிட்ட வந்து பணத்தை கேட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஆனால் நான் வந்து சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், அப்படி என்ன செய்யணும், என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் வந்து என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போட்ட அந்த கண்டிஷனை வந்து மீற முடியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சொல்லிடுவாங்க. உடனே வந்து காவேரியோட அம்மா வந்து ஓங்கி அற விட்டுட்டு, என்ன அவ்வளோ பெரிய தியாகியாடி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்க, இப்படி நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இப்படி உயிர் இருந்தும் ஒரு செத்து போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து காவேரியை வந்து அரைஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து தடுப்பாங்க. விஜய் வந்து கையெடுத்து மன்னிப்பு கேட்பாங்க. அதை எதுவுமே வந்து ஒத்துக்காம குமரன் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஆம்பளையாடா ஒரு பொண்ணு வாழ்க்கையில இப்படி விளாண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ஓங்கி அற விட்டுருவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆளோட வாழ்றத நீ கடைசி வரைக்கும் என்னோட பொண்ணாவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காவேரி வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இழுத்துட்டு போவாங்க. இதை பார்த்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற அந்த சோகத்தில் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாரு. விஜயை வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு
தெரியாமல் தாத்தாவும் பாட்டியும் நின்றுட்டு இருப்பாங்க. தாத்தாக்கு வந்து என்னதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் கூட காவேரி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் 2 பேரும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்காங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சாலுமே தாத்தா வந்து இந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியாமல் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா வந்து வீட்டில் எல்லாருமே போயிட்டு இந்த மாதிரி இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வீட்டை பூட்டிட்டு சாவியை வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளம்புற நேரத்தில் வந்து விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு கூப்பிடுறாரு. அப்போ காவேரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழுது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. தரையில் முட்டி போட்டு தலையில் அடிச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணனால தான் காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அழுதுட்ருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிக்கு வந்து இப்போ தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயமே தெரியும். அதனால விஜய் வந்து நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது விஜய், நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நாங்கள் இப்படி தான் உன்னை வளர்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விஜயை கேள்வி கேட்பாங்க. விஜய் வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா சாரதா வந்து தாத்தா கிட்ட சாவியை கொடுத்துட்டு இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட எதுவுமே வேணாம், இனிமேல் என் பொண்ணோட வாழ்க்கையில் உங்கள் பேரனை வந்து வர வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து விஜயை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்து ரொம்பவே உருகி உருகி அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட ஃபேமிலி வந்து கேட்டை தாண்டி போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா காவேரி வந்து மயங்கி விழுந்துருவாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியாமல் எல்லாமே பதறி போய் காவேரி வந்து தூக்குவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து காவேரிக்கு தண்ணியில் மூஞ்செல்லாம் தெளிச்சு விடுவார். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து விஜயை வந்து தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு பாருங்கள், காவேரிக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே துடிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லோரும் நவுருங்க நவுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா காவேரி கிட்டே போவாங்க. காவேரி கிட்டே போயிட்டு காவேரியோட கையை வந்து பிடிச்சி பார்ப்பாங்க. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆயிரும். என்னம்மா என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க. என்னாச்சு அத்தை, ஏன் மாதிரி இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கேட்பாங்க. இல்லை இது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில, காவேரி முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிரும். விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஷாக்கை விட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். காவேரி வந்து நம்மளை விட்டு பெரிய போகிறா, இனிமேல் நம்ம வாழ்க்கையிலே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும். இது மாதிரி நடந்தனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னதான் வந்து காவேரி நம்ம கூட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாலும் இனிமேல் வந்து அந்த விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட குழந்தை வந்து காவேரியோட வயிற்றுல வளருது அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இனிமேலும் காவேரி வந்து அவங்க பிரித்து கூட்டிகிட்டு போக அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் சேர்றதுக்கு வந்து இந்த குழந்தை வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் சுவாரஸ்யமாக அடுத்த வாரத்தில் வந்து மகாநதி எபிசோட்ஸ் வந்து போக போகுது. என்னதான் வந்து விஜயும் காவேரியை வந்து சாரதா பிரித்து வச்சாலும் காவேரி வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சனால அந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயையும் காவேரியை வந்து சேர்த்து வைக்க போகுது. என்னதான் இருந்தாலும் சாரதா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது, விஜய்கிட்ட இருந்து காவேரி வந்து பிரிச்சிருக்கக்கூடாது, என்ன நடந்துச்சு, எதனால் விஜய் இப்படி பண்ணார், இப்போ அப்படி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டு தான் நடந்திருக்கணும். சாரதா அப்படி பண்ணது வந்து சரியா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.